ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 7க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸுங்க. ஏன்னா தமிழகத்தில் வாக்காளர்கள் எண்ணிக்கை எண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கை கொண்ட தொகுதி, குறைந்த எண்ணிக்கை கொண்ட தொகுதி கொஷினில் கேட்பாங்கப்பா. ஸோ பாருங்கள், குறைந்தபட்ச வாக்காளர்கள் கொண்ட தொகுதி வந்து பார்த்திங்கன்னா துறைமுக தொகுதி, சென்னையில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த துறைமுக தொகுதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியாக மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி சோழிங்கநல்லூர் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, வேளச்சேரி தொகுதின்னு வந்துருச்சுங்க. அப்போ தமிழ்நாட்டிலே அதிக வாக்காளர்கள் கொண்டது எங்கே பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஸோ அப்போ பெண் வாக்காளர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில், ஆண் வாக்காளர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஸோ இந்த டேட்டாவை எழுதிங்க, கீழே ஒரு டேட்டா சொல்லுவாங்க, அதையும் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கான திருக்குறள் பார்த்துடலாமா? ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்றும் அது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா குறையாக போயிடுமா. அப்போது ஒரு முயற்சி என்பது சரியான முறையில் செஞ்சால் தான், எத்தனை பேர் ஒருத்தர் துணை இருந்தாலும் அதை ஜெயிச்சிடலாம். ஆனால் முயற்சியை சரியாக திட்டமிடாமல் செஞ்சால் 10 கோடி பேர் இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, அது ஜெயிக்க முடியாதுன்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தான் செய்யணுன்றது தெளிவாகிக்கிங்க. நெக்ஸ்ட்டு, வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ தமிழகத்தில் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ வறுமையில் எவ்வளோ இருக்காங்கன்னா 2.2% பேர் தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் நினைட்டாங்க குறைஞ்சிட்டாங்க. அப்போ தேசிய சராசரி 14.96 விட குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நோட் பண்ணிங்கப்பா. இந்த 2 டேட்டா மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஒன், எஸ், கல்விக்காக 2 திட்டங்கள். ஸோ ரீகால் பண்ணுற மாதிரி நான் வச்சுங்க. புதுமை பெண் திட்டம் என்னும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு அரசு பள்ளிகளில் 6 முதல் +2 வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு இளநிலை கல்வி காலம் முழுவதும் யூஜி டிகிரி படிக்கிறதுக்குமே என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபாய் வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலம் கிட்டத்தட்ட 4.2 லட்சம் மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ 6 to +2 வரைக்குமே பயிலும் அனைத்து மாணவர்களும் உயர்கல்வியில் பயிலும் காலத்தில் மாதந்தோறும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில், இதுதான் ட்விஸ்டிங்க, தமிழ் வழியில் பயிலும் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணுவீங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன், ஸோ பட்ஜெட் போயிட்டுருக்கு. ஸோ அது நம்மளும் கூட தொடர்பு போயிட்டுருக்கிறத பேசுவோம் அதை பற்றி. ஸோ இது இம்பார்ட்டன்ட்ங்க. தமிழகத்தில் எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ 6.36 கோடி, 6.36 கோடி நம்ம சொல்லிட்டோம். அதிகமாக இருக்கிறது வேளச்சேரி, குறைவாக இருக்கிறது துறைமுகம் சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாங்க. அடுத்தது யூனிட் 9ல் கவர் ஆகும் பாருங்கள். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழகம், சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழகத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸாமில் கேட்பாங்க, இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி நியூஸ் தான் முடியுது. ஸோ நம்ம வீடியோ கீழே டெலிகிராம் லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஜாயின் பண்ணிக்க. டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒரு கமிட்டட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டெய்லி ரன் பண்ண முடியுன்றத சொல்லிடுறேன். தேங்க்யூ.